ஹலோ கைஸ்! இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க, ட்ராமாக்குள்ள போகலாம். கடைசியா ஐரா சஹோகாவை பார்த்து சொல்றா, ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். இரியேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் உங்களை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லி சிரிக்கிறா. சஹோகாவும் அவங்க தாத்தாவும் அப்படியே கிளம்புறாங்க. சரி வாமா போகலாம். தாத்தா, ஒரு நிமிஷம். நான் இரிய கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வேணா முன்னாடி போங்களேன், நான் இரிய கூட வரேன்னு சொல்லிடுறா. அப்படியாமா? சரி, நீ பேசிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருன்னு அவரு கிளம்பி போயிட்டாரு. இரியவும் சஹோகாவை கூட்டிட்டு அப்படியே நடந்து போறான் பேசிட்டே. இரியோட அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏங்க, இந்த விஷயத்துல நம்மளால இனி எதுவுமே பண்ண முடியாதா? முடியாதுமா. நம்மளால என்னம்மா பண்ண முடியும்? இரியே தான் இந்த பொண்ணு தான் வேணும்னு இருக்கானே. இனி எல்லாம் அவன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இரியோட அம்மா அப்படியே ஐரா பக்கத்துல போய் கண் கலங்கிட்டே நிக்கிறாங்க. ஆன்ட்டி, என்னாச்சு? ஐரா, என்ன மன்னிச்சிருமா. சும்மா இருந்த உனக்கு நான் தான் நம்பிக்கை கொடுத்தேன். நீ தான் இரியோட ஒய்ஃப் ஆவ, நீ தான் எங்க வீட்டு மருமகளா ஆவன்ற நம்பிக்கையில தாம்மா நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்க 2 பேரையும் சேர்க்கதாம்மா ட்ரை பண்ணேன். ஆனா கடைசியில உன் மனசு இப்படி காயப்பட்டது மட்டும்தான் மிச்சமா போயிடுச்சு. உனக்கு தேவையில்லாம நம்பிக்கை கொடுத்ததே நான் தாம்மா. என்னால உன் மூஞ்சிய பார்த்து கூட பேச முடியலமான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஐயோ ஆன்ட்டி, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. இது வரைக்கும் நீங்க எனக்காக பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கீங்க. நானும் உங்களை அப்படிதான் பார்த்தேன். அது இரியே இனி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாறாது. நான் உங்களை என் அம்மாவா தான் நினைச்சுப்பேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு பாவம் அவங்களுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களும் உள்ள அப்படியே ஓடிடுறாங்க அழுதுட்டே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இரியே லேட்டா வீட்டுக்கு வரான். என்னாச்சு, ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமா, அவளை விட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறான். இரே, ஒரு நிமிஷம். சஹோகோ நிஜமாவே ஒரு நல்ல பொண்ணு. ஆமா, அழகா வேற இருக்கால்ல. அவளுக்கு சமைக்க கூட தெரியும்னு சொல்றான். அதுல மட்டும் இல்லை இரியே, அவங்க கூட நான் பேசினப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்றாங்கன்னு. இந்த மாதிரி யாராச்சும் ரொம்ப லவ் பண்ணா அவங்கள திரும்ப லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதான் உனக்கும் சஹோகோவை பிடிச்சிருக்கும். நீங்க 2 பேரும் ஒரு நல்ல பேரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்பிட்டா. பதிலுக்கு இரியே என்னடானா, நீ கூட ஒரு நல்ல பையனா பார்த்து உன்னோட லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணிக்கோ ஐரான்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம் இவளுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கேயே நின்று அழுகிறா. அடுத்து மறுநாள் ஐரா அவ அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. என்னப்பா, ரெஸ்டாரண்ட்ல யாரையுமே காணோம்? நான் தாம்மா எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெளியே அனுப்பியிருக்கேன். ஐரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு அடுத்து அவரும் அவளை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. நேத்து நடந்ததை வச்சு உனக்கே எல்லாமே புரிஞ்சிருக்கும். நம்ம இனிமே இரியோட வீட்ல இருக்கிறது நல்லா இருக்காதுமா. இரிய அந்த கல்யாணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நம்ம தனியா வேற வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்றாரு. ஆமாம்ப்பா, இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். என்ன மன்னிச்சிரு ஐரா, எனக்கு வேற வழி தெரியல. இந்த விஷயத்துல நான் தான்ப்பா முட்டாளா இருந்துட்டேன். நான் எனக்குள்ளேயே ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டேன். இரியே என்னை எவ்வளோ வெறுத்தாலும் நான் அவனை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அவனை எப்பவுமே நான் லவ் பண்றத நிப்பாட்ட மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்ல. நான் அவனை மறந்து தானே ஆகணும்னு சொல்லி அழுகிறா. அவருக்கும் இதெல்லாம் சொல்ல சொல்லவே அழுக வந்துருச்சு. இவங்க இப்படிலாம் பேசுறத கின்சானும் சோகமா நின்னு கேட்டுட்டே தான் இருக்கான். அடுத்த மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இரியேக்கும் சஹோகோக்கும் இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஏங்க, என்னால முடியல. இப்படி ஒரு மோசமான நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. விடுமா, நம்ம என்ன பண்றது, எல்லாம் விதி. அப்போ இரியே வந்துட்டு, எதுக்கு இந்த ட்ராமா, சும்மா கம்முன்னு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பாவமா அங்க ஐரா வேற ஒரு ஓரத்துல நின்னு பார்த்துட்டே இருக்கா. ஒரு சைடு அங்க நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா சடங்குமே போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம கின்சானும் ஐராவும் அப்படியே வெளியே வந்திருக்காங்க எங்கேயாச்சும் போகலான்னு. கின்சான் அவனால முடிஞ்ச அளவுக்கு இவளை ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்றான். அப்போ ஐரா அங்க இருக்கிற ஒரு கடையில இருந்து வெட்டிங் கவுனை பார்த்துட்டா. அதை பார்த்ததும் அப்படியே அங்கேயே சோகமா நின்னுட்டா. இத கின்சானும் நோட் பண்ணிட்டு, ஐரா, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா? ஆ, நான் ஓகே தான். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என்ன கவலை. சரி வா, நம்ம போய் அன்னைக்கு மாதிரி எல்லா கேமும் விளையாண்டு கிஃப்ட் எல்லாம் ஜெயிப்போன்னு இவ சொல்லிட்டு இருக்கிறப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுடுறான். இவ ஷாக்லயே அவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு பொம்மையை எடுத்துட்டு, ஐரா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவ என்ன சொன்னான்னு காமிக்கல.
ஆனா இத பத்தி காலேஜ்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றப்போ, "என்னது கின்ஷன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டானா?" "ஆமா, யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க." "அதெல்லாம் நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்." "சரி, நீ அவன்கிட்ட என்ன சொல்லப் போற?" "எனக்கு தெரியல. எனக்கு கின்ஷான பிடிக்கும் தான். ஆனா நான் அவன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்குறேன்." "ஐரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த வீணா போன இரியை உன்னை கிஸ் பண்ணிட்டு கூட வேற பொண்ண கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா நம்ம கின்சான் அப்படி இல்லையே. அவன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உன்னை மட்டும்தான் ஐரா லவ் பண்ணிட்டு இருக்கான். இது உன்னோட லைஃப் ஐரா. உன்னை விட்டுட்டு போனவங்கள பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாம உனக்காக இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசின்னு சொல்லிடுறாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சஹோகோவோட தாத்தா ஃபினான்ஷியலா இவங்களோட கம்பெனியோட growthக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் இரியோட அப்பா இவன்கிட்ட கேக்குறாரு, "இரியே, உனக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்துல சம்மதம் தானா? இல்லனா நீ எனக்காக தான் இத பிடிக்காம பண்றியா?" "அப்பா, சஹோகோவ பார்த்துட்டுமா நீங்க இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான்." ஐரா நைட்டு கின்சனை பத்தி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. கின்சன் வேற நமக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க திடீர்னு அவ அப்பா வந்துடுறாரு. ஐரா, நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்லம்மா, அதுக்காக தான் நான் சில வீடெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன வீடு தான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் வாழ்ற மாதிரி நான் ஒரு பெரிய வீடே கட்டிடுவேன்னு சொல்றாரு. அப்பா, ஒரு வேளை நான் கின்சானையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அதுல சந்தோஷமா அப்பா? கின்சன் ரொம்ப நல்ல பையன்தாம்மா. அவனுக்குள்ள நிறைய டேலண்ட்டும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய ஷெஃபா கூட ஆயிருவான்னு வச்சுக்கோயேன். அவனுக்குள்ள அந்த அளவுக்கு திறமை இருக்கு. ஒருவேளை நீ கின்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, நீயும் அவன் கூட சந்தோஷமா இருப்ப. நம்ம ரெஸ்டாரண்ட்டையும் அவனே பார்த்துப்பான். அப்புறம் வேற எனக்கு என்னம்மா வேணும்? நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு, இந்த காரணத்துக்காகலாம் நீ பிடிக்காமலாம் ஒண்ணும் அவன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சரிப்பா, நான் பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறா. அடுத்த மறுநாளே கின்சான் ஐராவ வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா வந்த அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துக்கு ஆல்ரெடி ஐரா இரியை கூட வந்திருக்கா. கின்சான் வேற இதெல்லாம் தெரியாம ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல கத்துறான். ஐரா இங்க வா, ஐரா அங்க பாரு எவ்வளவு பெரிய இடம், நீ ஏன் இப்படி அமைதியாவே இருக்க, உனக்கு என்ன பசிக்குதான்னுலாம் கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே இரியை கூட வந்தது அவன் பேசின வேர்ட்ஸ் எல்லாம் தான் இவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ அதே இடத்துக்கு இரி சஹோகோவை கூட்டிட்டு வரான். இவங்கள பார்த்ததும் ஐரா கின்சனை கூட்டிட்டு தனியா போய் நிக்கிறா. ஆனா கரெக்டா இந்த சஹோகோ வந்துட்டு, ஐரா இது நீ தானே? ஆமா ஆமா நானே தான். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நீங்களும் இதே இடத்துக்கே வந்திருக்கீங்களே. அது ஒன்றும் இல்லை, இரியவும் நானும் டேட் போலான்னு பிளான் பண்ணோம். அப்போ இரியே தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்றா. இதை கேட்டதும் ஐராக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டேட் மாதிரி இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ இந்த சஹோகோ வேற சும்மா இல்லாம, "நீங்க 2 பேரும் அப்படியே வாங்க, எங்க கூடயே ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல பன்னிக்கறி நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம்." "என்னது? பன்னிக்கறியா?" பன்னிக்கறின்னு சொன்னதும் இவளோட ஃபேஸே மாறிடுச்சு. அப்போ டக்குனு கின்சான் என்னடானா, "சரி சரி அதெல்லாம் வேண்டாம். நம்ம வேணா போயிட்டு சிக்கனே சாப்பிடலான்னு" சொல்றான். சஹோகோ, நீ எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ற? அவங்களோட லெவலுக்குலாம் அவங்களால சிக்கன் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் அவங்களால வர முடியாது. அவங்களோட லெவலுக்கே அவங்க போய் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இவனுங்க 2 பேருக்கும் கோவம் மண்டைக்கேறிடுச்சு. என்னடா லெவலு? என்ன பெரிய லெவலு? ஷின்சான், இவனை மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட பேசுறதுக்கு நம்ம போயிடலாம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவ இவனை வேகமா கூட்டிட்டு போறா. ஐரா, ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் தான் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கப்பிள்ஸா இருக்கீங்க. ஓ! அப்படியா? சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து ஓடிர்றா. சஹோகோவுக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு. ஐரா அந்த கோவத்திலேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க சீன் அப்படியே கட் ஆகி நைட்டு ஐராவோட அப்பா இந்த மாதிரி வீட்டை விட்டு போக போற விஷயத்த சொல்றாரு. என்னது போக போறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இங்க இருக்கலாமே. இல்லங்க, இரியைக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. நாங்க இப்போ இங்கிருந்து போறது தான் நல்லது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. அடுத்த மறுநாள் பிராக்டிஸ்க்கும் போறான். அங்க ஐராவை பத்தி கேக்குறப்போ, ஐரா இனிமே பிராக்டிஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ இந்த கிளப்லயும் இனிமே இருக்க மாட்டாளாமாம்பா. ஐரா இவனுக்காக தானே இந்த கிளப்லயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. இவனே இப்போ இல்லைன்றப்போ அவ எதுக்கு இங்க இருக்கணும்? அதனால அவளும் இனிமே இங்க பிராக்டிஸ்க்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பா.
இந்த விஷயத்த கோச்சும் இவன்கிட்ட சொல்றாரு. அப்புறம் இவன் நடந்து வரப்போ அங்க ஜிங்கோவும் சட்டாமையும் வராங்க. இரியே, நீயா? நீ ஸ்கூல்ல என்ன பண்ற? ஏன் நான்லாம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதா? நான் டெம்பரவரியா தான் ஸ்கூல்ல இருந்து லீவ் போட்டேன். நான் இந்த ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வந்து தானே ஆகணும்னு சொல்றான். ஓ, அது சரி. ஆனா ஐரா சீக்கிரமாவே ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டாளே. அதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேனா? ஐரா அவளோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா. ஆனா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆச்சே. பரவாயில்லையே, உனக்கு இவ்ளோ விஷயம் தெரியுமா? ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஆனா அங்கதான் கின்சான் இருப்பானே. கின்சான் ஐராக்கு சமைக்க சொல்லி கொடுப்பான். அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆவாங்க. கடைசியில ஐரா கின்சானோட ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லிடுவா. என்னது ப்ரொபோசலா? ஓ, அப்போ உனக்கு தெரியாதா? கின்சான் ஐராக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். சில பேர் தான் இருக்காங்களே, காசுக்காக பணக்கார பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே. அவங்கள மாதிரிலாம் இல்லாம கின்சான் ஐராவை ட்ரூவா லவ் பண்ணான். அவனுக்கு ஐரா கண்டிப்பா கிடைச்சிருவான்னு சொல்றாங்க. அப்படியே போற போக்குல இவனையும் திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இவன் மண்டைக்குள்ள கின்சான் ப்ரொபோஸ் பண்ணது தான் ஓடுது. இதையே இந்த விஷயத்த பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை அறியாமலே அவனுக்கு அழுகையும் வேற வருது. என்னதான் இருந்தாலும் இவனுக்கு ஐராவை தானே பிடிக்கும். அதனால அங்க கின்சானும் ஐராக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு, ஐரா இப்போவாச்சும் நீ எனக்கு ஓகே சொல்லுவியா? உன்னோட ஆன்சர் தான் என்னன்னு கேட்குறான். இத கேட்டதும் அவளோட ஃபேஸே மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவளும் சொல்றா, கின்சான் எனக்கு இன்னும் டைம் வேணும். என்னால இப்போதைக்கு டிசிஷன் எடுக்க முடியல கின்சான். சும்மா சொல்லாத ஐரா. உன் மனசுல இன்னும் இரியே தானே இருக்கான். நான் எவ்வளவோ உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணேன். ஆனா உன் மனசுல இப்போ வரைக்கும் இரியே தானே இருக்கான். நீ எனக்கு ஏன் ஓகே சொல்ல மாட்டேன்னு அவளை பிடிச்சி அப்படியே கேட்குறான். அப்போ டக்குன்னு அவ கின்சானுக்கு பதிலா வேண்டாம் இரியேன்னு கத்திடுறா. இரியேவா? நான் கின்சான். அப்போதான் கின்சானும் புரிஞ்சுக்கிறான். இவளுக்கு என்னதான் பண்ணாலும் இவ மனசுல இரியே தான் இருக்கான்னு. கின்சான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. பாவம் கின்சான் அங்க உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருக்கான். என்ன இது? கின்சான் வேற என்கிட்ட இருந்து நான் அவனுக்கு ஓகே சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா என் மனசுல இப்போ வரைக்கும் இரியே தான் இருக்கானே. என்னால இரியவை இனி மறக்கவே முடியாதான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அந்த கொற்ற மலையில பாவம் உட்காந்து இவ அவ்வளோ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சடனா இவ மேல விழுகிற அந்த மலை துளிலாம் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. பார்த்தா அங்க கொடையோட நம்ம இரியே வந்து நிக்கிறான். இரியே, நீயா? நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி கை கொடுக்குறான். நீ இவ்வளோ நேரம் கின்சான் கூடயா இருந்த? ஆ, ஆமா, நான் கின்சான் கூட தான் இருந்தேன். நான் கேள்விப்பட்டேன். கின்சான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டானாமா? ஆமா. ஏன் எனக்கு ப்ரொபோசல்லாம் வரக்கூடாதா? நான் என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்? சரி, நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? நீ அவனுக்கு ஓகே சொல்லிட்டியா? நான் என்ன சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் வேற ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. நானும் எங்க அப்பாவும் உங்க வீட்டை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டோம். இனிமே நான் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் அப்படியே கின்சானை கல்யாணம் பண்ணிப்பேன். கின்சானும் நானும் சேர்ந்து எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துப்போன்னு சொல்றா. ஐரா, இதெல்லாம் விடு. உனக்கு கின்சானை பிடிச்சிருக்கா? நீ அவனை நிஜமா லவ் பண்றியா? கின்சானுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப வருஷமாவே என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனை பத்தி கேட்கல. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நீ நிஜமாவே கின்சானை லவ் பண்றியா? நீ சொல்றது கரெக்டு தான். என்னால உன்னை மறக்க முடியல. ஆனா இந்த லவ்ல இருந்து இருந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நீ சஹோகோவையே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட்டுருன்னு சொல்றா. அப்போ டக்குன்னு இவனும் கோவப்பட்டு கத்துறான். உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? நீ என்ன மட்டும்தான் ஐரா லவ் பண்ற. நீ ஏன் இப்படி தப்பான முடிவு எடுக்க போறேன்னு சொல்லி கத்துறான். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்னால இந்த விஷயத்துல வேற என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையேன்னு சொல்லி அழுகிறா. இப்போ டக்குன்னு இரியே இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். எதுவுமே பேச விடாம. இனிமே பேச்சுக்கு கூட என்னை விட்டுட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ண போறேன்னு சொல்லாத ஐரா. என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றான். இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஆனா அப்போ என்னடானா, அப்போ இதுதான் என்னோட செகண்ட் கிஸ்ஸான்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இரியே ஐராவோட அப்பா கிட்டேயும் பேசுறான். இந்த மாதிரி எனக்கு ஐராவை தான் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுவீங்களான்னு கேட்டுடுறான். ஐராக்கு ஒரே ஷாக்கு. என்னடா திடீர்னு நம்ம காட்டுல மழை பெய்யுதுன்னு யோசிக்கிறா. இந்த விஷயத்த கேட்டதும் வீட்ல உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது? இவ்வளோ நாள் நம்ம போராடிட்டு இருந்தோம். இவன் திடீர்னு வந்து இப்படி சொல்றானேன்னு பார்க்குறாங்க. இரியே, உனக்கே தெரியும் ஐராக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா நீ இப்போ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேலப்பா. இப்போ எப்படி? அப்போ இவனும் எல்லாருக்கிட்டையும் சொல்றான். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஐராவை தான் பிடிக்கும். ஆனா நான் இந்த கம்பெனிக்காக தான் சஹோகோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே என் மனசை மாத்திக்கிட்டேன்.
அந்த முடிவு தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னால கம்பெனிய கூட விட்டு குடுக்க முடியும். ஆனா என்னால ஐராவ விட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவனோட அப்பா கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்குறான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த விஷயத்துல நான் எனக்காக தான் யோசிக்கணும். நம்ம கம்பெனிய நான் எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொல்றான். அப்போ அவரும் பொறுமையா சொல்றாரு. நீ ஐராவ கல்யாணம் பண்ணணும்னா, இந்த கம்பெனிய ரிசைன் பண்ணிட்டு திரும்ப நீ ஸ்கூலுக்கே போகணும். நீ படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஐராக்கும் இரியேக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா இரியோட கனவே இதுதானே. என்னடா ஒரு புள்ளையோட கனவு என்னன்னு அப்பாக்கு தெரியாதா என்ன? இவ்வளோ நாள் நீ என்னதான் மறைச்சு வச்சாலும் நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். போ, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நீ பண்ணு. ஐராவையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆகி அடுத்து இரியை அவளுக்கு தலை துவட்டி விட்டுட்டு இருக்கான். இரியே, நான் நிஜமாவே உனக்கு வேணுமா? அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இரியே. ஐ லவ் யூன்னு சொல்றா இவ. ம், எனக்கு தெரியும். நீ என்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி இவனும் அவனோட லவ்வை சொல்றான். அடுத்த மறுநாள் இவங்க எல்லாரையுமே இரியோட அம்மா எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ காலையில எங்க தான் போறோம்னு எல்லாரும் கேட்குறப்போ, ஆ, கல்யாணத்துக்கு போறோம். என்னது கல்யாணத்துக்கான எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம ஐராக்கும் இரியேக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி அங்க ஒரு சர்ச்சை அப்படியே காமிக்கிறாங்க. அம்மா, என்னம்மா இது? இத பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லையே. ஆமா, பின்ன சர்ப்ரைஸ்லாம் என்ன சொல்லிட்டா பண்ணுவாங்க? வாங்க என் கூடன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்காக ஐராவும் ரெடி ஆயிட்டு நிக்கிறா. அப்ப யூகி ஐரா கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல? அதனால என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லி அவளோட காதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அங்க இரியேவ பார்க்கறதுக்காக கின்சான் வந்திருக்கான். இரியேவும் கின்சான் பக்கத்துல போயிட்டு, கின்சான் என்ன மன்னிச்சிரு. ஐராவ நானே எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஹா, என்ன பண்றது? ஐராக்கு உன்ன மாதிரி கெட்ட பையனை தானே பிடிக்குது. அது பரவாயில்ல. ஆனா நான் எப்பவுமே ஐராக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அவனை கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண, அப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் அப்படியே கை கொடுத்து சமாதானமும் ஆயிடுறாங்க. அப்புறம் அப்படியே சுமூகமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேரேஜ்லலாம் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ அவன் கிஸ் பண்ண போறப்போ ஐராவும் ஒரு விஷயத்த சொல்றா. இரியே, நீ என்ன ரொம்ப முன்னாடில இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்க தானே? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்குறான். அப்போ இவளும் சொல்றா, யூகி என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன செகண்ட் டைமா கிஸ் பண்ணியாமா? அப்போலேருந்தே உனக்கு என்ன பிடிச்சிருச்சாமான்னு சொல்லி சிரிக்கிறா. இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லயே இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சரி, போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன்ல கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போயிருங்க. பாய் கைஸ்.